மைக்கேல் வான் அவர்கள் ட்வீட் போட்டிருந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு புரியலைங்க. அதாவது வந்து 2 டீமுமே தான் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா 2 பேருமே வந்துட்டு ஸ்லோ ஓவர் ரேட்டுக்கு காரணமானவங்க. 2 பேருமே வெரி புவரா போட்டிருந்தாங்க. ஓவர் ரேட்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு லார்ட்ஸ் மைதானத்துல நடந்த இந்த 3வது டெஸ்ட் மேட்ச்ல. பட் எப்படி நீங்க ஒரு டீமுக்கு மட்டும் வந்துட்டு அபராதம் விதிப்பீங்க? இது எந்த வகையில நியாயம்? ஹானஸ்ட்டா பேசுவோம். ஓவர் ரேட்டுங்கிறது 2 டீம் சைட்லயும் தான் கம்மியா இருந்துச்சு. அது எப்படி நாங்க பவுலிங் போட்டப்ப மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அவங்க பவுலிங் போட்டப்ப பிரச்சனையா இல்லையா உங்களுக்கு? அப்படின்ற மாரி இன்னைக்கு மைக்கேல் வான் அவர்கள் கேள்விப்பட்டிருக்காரு. இது எதுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா, 2.22 ஆர்டிகல் ஆஃப் ஐசிசி கோட் ஆஃப் கான்டக்ட் படி பார்க்கும்போது, மினிமம் ஓவர் ரேட் அஃபென்ஸின் முறையில பார்க்கும்போது, பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து 5% ஆஃப் தியர் மேட்ச் ஃபீய வந்துட்டு ஃபைனா போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம 16.11.2ங்கிற ஆர்டிகல் ஆஃப் இது படி பார்க்கும்போது, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உடைய இதுல வந்துட்டு இந்த சைடுக்கு 2 பாயிண்ட்ஸ வந்துட்டு இவங்க கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து நடந்திருக்குது. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல 2 பாயிண்ட்ஸ் குறைச்சது இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா போய் இதனால எங்க போயிருக்குது அப்படின்னா, இங்கிலாந்துடைய இடம் வந்து ஒரு இடம் கீழ போயிருச்சு. ஏற்கனவே முதல் இடத்துல ஆஸ்திரேலியா வந்து 100%ல இது வரைக்கும் விளையாடின 3 மேட்ச் இந்த WTC டேபிள் புது பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஜெயிச்சு 3க்கு 3மே ஜெயிச்சு 100%ஓட வந்துட்டு முதல் இடத்துல இருக்கிறாங்க. இப்ப இங்கிலாந்துக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, டிராப் ஆயிட்டாங்க அவங்க பாயிண்ட்ஸ். 24 பாயிண்ட்ல இருந்து அவங்களுக்கு இப்ப 22 பாயிண்ட் ஆயிருச்சு. 2 பாயிண்ட் மைனஸா போயிருச்சு. அதனால அவங்களுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் வின் பாத்தீங்கன்னா 66.67ல இருக்குது இப்போ.